வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதை பத்தினதுன்னா 49 சென்னை புத்தக கண்காட்சிக்கு நான் போனதை பத்தி. இந்த வருஷம் நான் எதுவும் பெருசா பிளான் பண்ணி லிஸ்ட் எடுத்து போய் வாங்கணும்னு நான் நினைக்கல. அப்படி வாங்கணும்னு நினைச்சது ஒரே ஒரு புத்தகம் தான். அது எங்கன்னா ஆழிப்பதி பக்கத்துல. அண்ணா எழுதின ஒரே ஒரு புத்தகம். அது யூடியூப்ல பார்த்து சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் போயிருந்தேன். காலச்சுவடு பதிப்பகம். இந்த வருஷம் அங்கேயும் நான் எதுவும் வாங்கல. எப்பவும் வாங்குறது தான். ஆனா இந்த வருஷம் எதுவும் வாங்கல. ஆனந்த விகடன். இதுக்கு முன்னாடி வேள்பாரி வாங்கினேன். வாங்கி முழுசா படிச்சு முடிச்சுட்டேன் 3 வாரத்துல. இந்த வருஷம் அங்கேயும் போயிட்டு எதுவும் வாங்கல. நீலம் பதிப்பகம். அங்க எப்பவுமே கூட்டம் இருக்கும். இந்த வருஷம் அதிகம், ரொம்ப அதிகம். உள்ள டிஃப்ரெண்டா வந்து அம்பேத்கரோட சிலை மட்டும் வச்சிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த வாட்டி. ஸ்ரீ வாசகர் வட்டம். இங்கதான் வந்து விலை கம்மியா புத்தகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. போன வாட்டி ₹1 புத்தகம் இங்கதான் வாங்கினது. இந்த வாட்டியும் 1, 2 வாங்கியிருக்கேன். சில்ட்ரன்ஸ் புக் ஹவுஸ். இதுவும் என்னோட லிஸ்ட்ல இருந்துச்சு. மேபி ஏதாவது குழந்தைகளுக்கு கசின்ஸ்க்கு ஏதாவது புக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். எப்பவுமே நான் இதுக்கு முன்னாடி கூட இங்கிலீஷ் புக்ஸ்னாலே செகண்ட் புக்ஸ் தான் வாங்கினது. இருந்தாலும் சரி ஓகே ஏதாவது ட்ரை பண்ணலாமே, ஏதாவது கொஞ்சம் கசின்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பேசா மொழி. ஆஹ் இப்பெல்லாம் அதிகபட்சம் ஒரு சில ஸ்டால்ஸ் வந்து ஆஹ் படத்தோட புக்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. மேபி படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. அவங்க செட்டப் இது மாதிரி ஒன்று வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. அந்த கேமரா அண்ட் ரீலோட அந்த ரீல் கூட ஆக்சுவலி வந்து ஒரிஜினல் ரீல் தான் பார்த்ததுல. அண்ட் இது மார்டின், டேரக்டர் மார்டின் அண்ட் இது குவென்டன் டாரண்டினோ, ஒரு பல்ப் ஃபிக்ஷன் டேரக்டர். இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு ஐடியா இல்லை. மேபி கேமராமேனுக்கு இதை பற்றி நிறைய ஐடியா இருந்திருக்கும். அதனால தான் எனக்கு வந்தார். நான் எதுவும் இதில் வாங்கலை. வேன்கோ பப்ளிகேஷன்ஸ். இவங்களோட ஸ்டாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அழகுபடுத்தியிருந்தாங்கன்னு சொல்லலாம். நிறைய அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ளஸ் நடுவில் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா சூரியகாந்தி பூ மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. நிறைய புத்தகங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு. யுரேக்கா புக்ஸ். போகிற வழியில் பார்த்தது தான். ஏன்னா கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் புக்ஸ்லாம் இருந்துச்சு. சரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி படத்துல இருந்து காமிச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி. சரி ஓகே அதையே கொஞ்சம் அலசுவோம் அப்படி சொல்லி அலசி அதுலேயும் ஒரு 2 புக்கு மட்டும் வாங்கினேன். கலரிங் புக் கூட வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ கலரிங் புக்கும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு. ஸோ எஸ், நான் பார்த்த ஸ்டால்ஸ்லாம் வந்து இவ்வளோதான். வாங்கின புக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த வருஷம். அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ கடைசியாக போகிற வழியில் இருந்து தான் வந்து கிரியா கிரியா பப்ளிஷர்ஸ். இதுக்கு முன்னாடி நான் கோவேறு கழுதைகள் புத்தகம் வாங்கியிருந்தேன். இந்த கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த நாவல் இந்த ஒரு எழுதுகளில் நடந்த கதை மாதிரி. இந்த கதை அப்படியே உள்ளே இழுத்துட்டு போய்கிட்டே இருந்துச்சு. போது போது போய்கிட்டே இருக்கு, நம்மளை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கிளம்பலான் இருக்கப்போ நான் அந்த ஆத்தரையே பார்த்தேன், இமயம். அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்தது ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு இருந்துச்சு.
வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்டு இந்த ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்த்தான். சரி ஏதாவது பொம்மை ஏதாவது வாங்கலாம் அவங்க வீட்டு குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு தேடினோம். கொஞ்ச நேரம் பார்த்தோம். ஆனால் எதுவும் வந்து செட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அதோட கிளம்பிட்டோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிற மக்களே. நன்றி.